சரியான வேஸ்ட். டேய் காலேஜுக்கெல்லாம் போய் லெட்டர் கொடுத்துருக்கான்டா லூசு மாதிரி. ஓவராக டார்ச்சர் பண்ணுறான்டா. அவ்வளோதான். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? போகலாம். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ வண்டி எடுத்து டேய் ரவுடி மாதிரி பண்ணாத. டான்ஸ் எல்லாம் நடந்துக்கோ. ஃபர்ஸ்ட் பேசலாம். டேய் அவசரப்படாத. ஃபர்ஸ்ட் அவனை வெளில கூட்டு வா. பிரதர் இங்கே வாங்க. இங்கே வாங்க பிரதர். வாங்க பிரதர் வாங்க. என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? இவர் தான். தப்பான அப்ரோச். வேறு மாதிரி ட்ரை பண்ணணும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காகலாம் வரல. அவகிட்ட பேசிட்டேன். இன்னும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இனிமேல் இந்த காலேஜுக்கு வர்றது, அவள் பின்னாடி சுற்றுறது, காலேஜில் அவளை மீட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஏய் பேசிகிட்டு இருக்கல. இதெல்லாம் மௌன ரோகத்தோடு முடிஞ்சு போச்சு. ஒரு பையன் இப்போ நடிக்க வந்துட்டான். போய் முதல்ல முடிய விட்டு. நீ கார்த்திக் போய் மாதிரி ஃபீல் பண்ணாதவா. டேய் மச்சான் 20 மினிட்ஸ்டா. தெரியுது சந்தோஷமாடுறா. ஏய் பாத்ரா, நான் அங்கே மகேஷை ட்ராப் பண்ண வருவேன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பைக் பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 சில்வெட் தெரிஞ்சுது. அப்பவே தெரியும் பிரச்சனை தானே. ஆனால் எனக்கு இல்லை, அவனுங்களுக்கு. டேய் சிரிப்பு வருது. என்னமோ தெரில, பயம் இருந்தது. சின்ன ஒரு ஃபீலிங் வயிற்றுக்குள்ள. ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு உடம்பு ஃபுல்லாக ஒரு தைரியம். முடிவெட்டில் நான் வந்து தங்கச்சியை லவ் பண்ணக்கூடாது. நீங்கள் மட்டும் எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் பொண்ணுங்களை லவ் பண்ணுவீங்க? ஆமாம், ஆனால் நான் அங்கே இல்லை, அவன் மட்டும்தான். நான் சும்மா கூட ஒத்தாசி. பிக்கப் ட்ராப் வருவான். வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் தங்கச்சிட்ட உட்காந்து நான் பேசுகிறேன் பாரு. ஒரு 6 பஞ்சு 6 அட்டி மச்சான். ஒவ்வொரு பஞ்சுக்கு பின்னாடி நிறைய வெயிட் போட்டு அடிச்சு. உனக்கு மாட்ட முடியலடா. பேசிட்டு இருக்கும்போது அடிச்சல அந்த பசங்க எங்க வந்துட்டானுங்கடா. டேய் பெரிய அடிதடி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாடா. ஓமல இருக்கிற கால்ல என்ன அடிக்கிறானுங்க? வாடா வாடா. போட்டடி அவனுங்களே. எப்பற அவன வந்தானுங்க? பாக்க வந்து நீ தெரிஞ்சுச்சா? சொல்லு மச்சான். யோ திட்டியாடா. இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஓ மேட்டரால என் மேட்டரை முடிச்சிருப்பானுங்க. பசங்க பிறந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நாள் இந்த 6 பஞ்சை பத்தி சொல்லணும். பசங்களா அப்பா ஒரு 4 பேர்கிட்ட ஒரு 6 பஞ்சு செம்மையா வச்சேன்னு. ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை நம்மளால சமாளிக்க முடியும். அதுக்கு உண்டான மேட்டர் நம்ம கிட்ட இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பால போடு. நைஸ் ப்ளேஸ். எக்ஸ்பென்சிவ்ல? எனக்கு ஓகே மச்சான். ஆனா உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஓ சார் பேசிட்டு இருக்கேன். இரு திவ்யா கிட்ட போட்டு கொடுக்குறேன். சிச்சி உனக்காக தான் மச்சான் பார்த்தேன். ஓ எனக்கு சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். நான் திவ்யாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரே கில்ட்டியாக இருக்குது. உன்னை தனியாக விட்டு நான் இங்கே ஒரு மடியில் படுத்து கிடக்கிறேன்னு. நல்லா செம்மையா பண்ற. காதல் பொண்ணுங்க இதுக்கு வேற மாதிரி ஒரு மேட்டர் நம்ம கிட்ட இருக்கணும்ல. அது வேற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு தரும். அது நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சா பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்ல பசங்களாவது இருப்போம் லைஃப்ல. ஒழுங்கான பசங்களா இருப்போம் வாழ்க்கை பூரா. ஓகே நீ சொல்லு மச்சான். கண்டினியூ. 2 தங்கச்சிங்களோட பேசி பழகி பொண்ணுங்கன்னா இதுதான். ஒரு பொண்ணோட மனசை நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைச்சேன். சான்ஸே இல்லை. பொண்ணுங்களுக்கே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. கரெக்ட் மச்சான். நீ எப்படி மச்சான் சமாளிக்கிற? அது இரு நீ தான் பேசுறதே இல்லையே. எல்லாமே ஆக்ஷன் தானே. என்ன மச்சான் என்னாச்சுடா? பேக் டு சுகன்யா டாபிக். நம்ம ஆளோட செகண்ட் லவ். இது லவ்வே இல்ல. நீ கையை கூட பிடிச்சது இல்ல. நான் உன்னை மறுபடியும் லவ் பண்றதை விட நீ என்ன மறக்கிறது எவ்வளவோ ஈஸி. திஸ் இஸ் ஓவர். சுகன்யா ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ். ஒரிஜினல் டயலாக்டா. 16 வயசு தான்டா அந்த பொண்ணுக்கு. அடுத்தது மல்லிகா. நம்ம ஆளோட தேர்ட் லவ். காலேஜில் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவ கையை நான் விட்டவே இல்லை. இன்னும் நிறைய முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண. அத காரணமா சொல்லி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. How dare you? ச்சே, நீ ரொம்ப டீசன்ட் நினைச்சேன். எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு.
ஜஸ்ட் ப்ளீஸ் லீவ். கையை பிடிக்காதது அங்கே பிரச்சனை, கையை பிடிச்சது இங்கே பிரச்சனை, பொண்ணுங்கனாலே பிரச்சனை மச்சான். ஸோ அதுவாக வரணும். காதல் நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும். இது சத்தியமாக ஒரிஜினல் டயலாக் இல்லை. அது நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள். அது வரைக்கும் என் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கவே இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்வா? யாரு? நாளைக்கு வருது மச்சி. நாளைக்கா? ஃபைனலி சூப்பர் மச்சான். இனிமே உன்னை கையில் பிடிக்க முடியாதுடா. மை ஆரி, எனி டே ஷி பி மை ஃபர்ஸ்ட் லவ். லீலா வந்தா, மைத்ரியோட காலேஜ் ஃப்ரெண்ட். நம்ம ரூல்ஸ் தானே மச்சான். நம்மளோட தங்கச்சினா நம்ம எல்லாருக்குமே தங்கச்சி தான். பட் நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தங்கச்சிங்க இல்லை மச்சான். இல்லட்டா கூட நம்ம ரூல்ஸை மாற்றிடலாம் மச்சான். ஐ லைக் யூ மச்சான். டக்குன்னு மூடிட்டேன். ஓ ஐம் சாரி. பாத்ரூம் யூஸ் பண்ணணும். மைத்ரி இது அவர் ஒன்று சொன்னான். நீ வேணுமே லாக் பண்ணாமல் வந்துருப்பா. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே கண்ணாடி முன்னாடியே நின்று அவன் என்னை பார்த்ததில் ஓகேயா அப்படின்னு நினச்சி. ஸ்டைல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் லைட்டாக வெயிட் போட்டுருச்சு மச்சான். Yeah, you make her do a lot of work. I know. ஏய், இது என் ஃப்ரெண்ட் லீலா. ஹாய். மற்றவங்களாம் தெரியும்ல. ஹாய் ஹாய் ஹாய். லீலா ஏன் அண்ணா இப்போதான் மீட் பண்ணோம். அம்மா எனக்கு பிளேட் கூட. டேய் பஜ்ஜி எடுத்துக்கிறியா? பால் கொண்டு வரட்டுமா? அம்மா பாலா? ஆமாண்டா பால். பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? You want? டிகிரி வாங்கினதுக்கு கடைசியில் ஒரு பஜ்ஜி கொடுக்குறீங்க. சொல்லு மச்சான், மைத்திரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உனக்கே தெரியும், வந்துட்டு போயிட்டு இருப்பாளுங்க. ஆனால் இவனை சாப்பிட்டா மச்சான். இந்த ஷர்ட் காலருக்கும் தலைமுடி முடிகிற இடத்துக்கும் நடுவில் ஒரு கேப்பு தீப்பத்தி எரியிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அவள் பார்த்துட்டு இருப்பான்னு நினச்சி. Bye. எப்படி இந்த பொண்ணு மாற்றிக்கிட்ட போட்டு வாங்குறது? என்னடா நைஸ் நோ. என்னது? அவளை நல்லா பாத்தியா இல்லையா? யார? டேய் நடிக்காத. லீலா. Isn't she beautiful? ஒரு உண்மையை சொல்லவா? ஏண்டி இவ்வளோ நாள் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரல? கண்ணில் காட்டவே இல்லை. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஆனால் அது உனக்கு புரியாது. லீலா இது லீலா அதுன்னு அடிக்கடி நீங்கள் பேசும்போது மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அவள் இந்த உருவத்தில் இருக்கான்னு நீங்கள் சொல்லவே இல்லையம்மா. 3 வருஷம் மொக்கையா விஷுவல் கம்யூனிகேஷன், 2 வருஷம் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிங்கல்ல. கான்சென்ட்ரேஷன் எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான்டா. ஏற்கனவே 2 அரியர். அவளை ஃபைனல் இயரே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா அரியரே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பேன். ஜூன்லேயே முடிச்சிருப்பேன் டிகிரியை. ஷீ இஸ் இன்ஸ்பைரிங் டி. ஷி கான் பி அ டிஸ்டர்பன்ஸ். ஷீ இஸ் லீலா ஜோசப் ஃப்ரம் ஆலப்பி கேரளா. சும்மா சொன்னேன்டா. அவ லீலா ராமன் ஃப்ரம் கோலாப்பூர் மகாராஷ்டிரா. ஓ ஹிந்தி? அப்பா தமிழ், அம்மா மகாராஷ்டிரியன். அம்மா அப்பவே சொன்னாங்க ஹிந்தி எடுன்னு. நான் தான் தமிழ்னு விட்டுட்டேன். உடனே கிளம்பி அங்கே போயிடலான்னு இறங்கிடாத. அவ அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கோர்ஸ் பண்ண போகிறோம் இந்த டைரக்டர் கூட. அண்ட் நாளிலேருந்து அவள் நம்ம கூட தான் இருக்க போகிறா. நாளைக்கு அவங்க அப்பா இங்கே வரப்போறார் டு செக் இஃப் ஷீஸ் ஓகே. கொஞ்சம் திருப்பி சொல்லு. அவ பேர் லீலா. அவ என் கூட தான் படித்தா. நாளிலேருந்து அவள் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான்னு சொன்னேன். லைஃப்பில் என்ன ஒன்றா நடக்கலாம். நீ என் வாழ்க்கையில் வந்ததும் அதில் சேரும்.
சாரி, என்னால் தான் நீ இங்கே படுக்க வேண்டியதாக போச்சுல. பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் மச்சான். டே அண்ட் நைட் டெய்லி 7-8 நாள் கண்டினியூஸாக ஒரு டெய்லி பழக்க வழக்கம் மாதிரி போயிட்டு இருக்குடா. எதிரில் டிவி, அது சும்மா ஓடிட்டு இருக்கோம். டேய் பேசிக்கிட்டு இருக்கல, கேள்றா. என்னால் தான் நீ இங்கே படுக்க வேண்டியதாக போச்சுல. சச்சா 5 வருஷமா இங்கே தான் படுத்துட்டு இருக்கேன். காலைல அப்பா வந்து எழுப்புவார், 2-3 நேரம் அப்பா அம்மா ரூமில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிடும். கேர்ள்ஸில் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி தேவை, எனக்கும். நோ ப்ராப்ளம், ஒன்னாலலாம் இல்லை. நல்லா இருக்கும்ல 2 தங்கச்சிங்க வீட்டில். செம்ம டார்ச்சர். சில நேரங்களில் நல்லா இருக்கும், இப்போ மாதிரி. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான், அப்பா அம்மா நான். ஆனால் அது செம்ம போர் சத்தியமா. மைத்ரே உன்னை பற்றி நிறைய பேசுவா காலேஜில். நல்லதாவா சொன்னா? யா யா. ஓ, ஏன்னா சூப்பர் கூல், வெரி ப்ரொடெக்டிவ், ரொம்ப சில்ட் அவுட் அது இதுன்னு சொல்லுவாள். உன்னோட சுகன்யா கதை கூட எனக்கு தெரியும். அவளோட அந்த ஃபேமஸ் டயலாக், நான் உன்னை மறுபடியும் லவ் பண்ணுறத விட நீ என்னை மறக்கிறது ஈஸி அப்படி நான் சொன்னா மைத்ரி, எல்லாருக்கும் தெரியும். என் கதை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. படித்ததெல்லாம் இங்கே தான், சர்ச் பார்க். ஸ்கூல் முடிச்சோடனே அப்பா அம்மா திரும்பி கோலாப்பூருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி அங்கே போயிட்டோம். இன்ஜினியரிங் 4 வருஷம். அப்பா பரவாயில்ல, உடனே வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு MBA கோர்ஸ் அப்படியே இங்கேயே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கேன். சும்மா பேசிக்காக வெட்டி நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்பப்போ மைத்ரேயும் கூட. நல்ல வேலை. செம்ம கெமிஸ்ட்ரி. சுற்றி ஒரு அனல், ஆனால் ஒரு நல்ல அனல். ஆனால் அது எனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆமாண்டா, நாங்களும் நடிச்சோம். ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோயின் பக்கத்துல எங்க 2 பேரையும் ஃப்ரேம் எடுக்க சொல்லிட்டாரு. லைக் பேக்ரவுண்ட்ல நிக்கிற ஆளுங்க மாதிரி. அசிஸ்டன்ட்ஸ்னா வேலை செய்யறது மட்டும் இல்ல, அப்பப்போ ஃப்ரேம்ல அங்கேயும் இங்கேயும் நிக்க வச்சிடுவாங்க. யாரு ஹீரோயின்? அவளை விட நாங்க 2 பேருமே எவ்வளோ பெட்டர். எவ்வளோ பெட்டர்னு ஒன்றா வேற சேர்த்துக்கிறியா? போடா கொடுமை. உங்கள் 2 பேருக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிக்கல, எழுதுறதோட சரி. ஐ லைக் டு ரைட், ஐ வாண்ட் பி ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாங்கள் 2 பேரும் ரைட்டர் டூ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, ஒரு டேரக்டர் படம் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும். தட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இன்னும் 20 நாள் தான் இன்டர்ன்ஷிப். லீலா மைத்ரி தி ரைட்டர் டியூவோ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஒரு ஆஃபீஸ் ஒன்று வேணும், நல்ல இடம், கொஞ்சம் சீப்பாக இருந்து. உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுடா. முதல்ல உருப்படியாக அதை எழுதுங்க, அதுக்கப்புறமா ஆஃபீஸ்லாம் பார்க்கலாம். சரி, எனக்கு செமையா தூக்கம் வருது. ஐம் கோயிங். நீங்கள் வேணா பேசிட்டு இருங்க. கிளம்பு கிளம்பு. எப்போ தூங்கணும்னு சொல்ல, நான் போயிடுறேன். இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே, ஃபைன். நைட் ஆகாதா வராதான்னு இருக்கு மச்சான். புரியுது புரியுது. திஸ் மார்னிங் இஸ் டூ ஸ்வெட்டி. யோசிச்சு பாரு, எப்ப பாரு சுத்தி பசங்க. எனக்கும் உங்களோடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண போர் அடிக்காத மச்சான். இட்ஸ் டூ இன்சல்ட்டிங் கைஸ், ஐம் லீவிங். ஏய், வீட்டுக்குள்ள எதுக்கு போற? போறதா இருந்தா வெளில போ. மறுபடியும் இன்சல்ட். சோ கியூட். அவன் டைம் என்னடா அது? தூங்கிட்டேன். பார்த்தேன். உள்ள போய் படுத்து தூங்கலாம்ல? இல்லை, பசிக்குது. பசிக்குதா? ஆமாம், 8 மணிக்கு சாப்பிட்டோம், இப்போ 12 மணி. பசிக்குது. Here you go. Enjoy. வாவ், மை ஃபேவரட். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. மைத்ரி சொன்னால. இல்லையே. நீ சாப்பிடல? இல்லை, இப்போ தான் முடித்தேன். ஃபர்தராக படிப்பு இல்லை, அது மட்டும் தெரியும். ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி வந்து ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கே ட்ராவல்? ஆல் ஓவர் த வேர்ல்ட்? நம்ம லெவலுக்கெலாம் ஒரு சின்ன ட்ராவல், அதுக்கு தான் சொன்னேன். சவுத் இந்தியா போன வாரமே போயிருக்கணும். என் ஃப்ரெண்டு தெரியும்ல, மகேஷ், கவுத்துட்டான். தனியாக போக வேணாமேன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கும். அதுவும் பைக்கில் இன்னும் நல்லாயிருக்கும். சீரியஸ்லி? பைக்கா? ஏய், பைக்குன்னு தானே சொன்னேன், ஷிப்பு நான் சொன்னேன். அவ்வளோ சவுண்ட்லாம் போடாத, வீட்டில் யாருக்கும் தெரியாது. பைக்குன்னெலாம் சொன்ன விட மாட்டாங்க, அதனால ரோட் முனையிலேருந்து பைக். ஓ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். வாவ். அடுத்த வாரம் கன்ஃபார்ம் கிளம்புறேன். ஸோ யூ ஹேவ் அ குட் பைக்? ரோட் ட்ரிப் எல்லாம் போகிறதுக்கு? என்ன பைக்? யூ ஹேவன் சீன் மை பைக்? நோ. பொண்ணுங்கன்னா பைக் வீட்டுக்கு டெய்லி வரும்போது கண்ணு முன்னாடி கருப்பாக ஒரு வண்டி நிற்குது, நந்தி மாதிரி, பார்க்கவே மாட்டியா?
No, I haven't seen it. Come, isn't she a beauty? சொல்லவா உன் பைக் பிளான் பற்றி? ஏய், பிரச்சனை ஆகிடும் ப்ளீஸ். சேஃபாக இருப்பில்ல? ராஷா ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டாத. சொல்லாமல் வர போகிற, நிதானமாக போ. ஓகே, குட் நைட். நீ என் கூட வந்தால் நல்லா இருக்கும்லன்னு ஆக்சுவலாக அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. சேஃபாக போ, மெதுவாக போன்னு என்னென்னமோ சொல்கிறா. கூட வந்தால் நல்லா இருக்கும்ல. கடைசியில் நான் மகேஷோட தான் போனேன் போல. செம்ம க்யூட் பண்ண மச்சான். ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி. ஹொசனாவா? அதுலையாவது பொண்ணு மாடியில் இருந்தது, இதில் நம்ம கூட வீட்டில் கீழேயே இருக்கு. இவனுக்கு மட்டும் செம்ம லக்குடா. கேட்க கேட்க இறங்கும்ல, ஆமாம் மச்சான். இந்த மாதிரி பார்க்க பார்க்க பேச பேச லவ். க்ளீன் பியோர் லவ். ஹாய். ஹாய். ரொம்ப பிஸியா? பார்க்கவே இல்லை. அதுக்கு நீ எப்போவுமே வெட்டியாக இருப்பாங்களா? காலேஜில் கொஞ்சம் வேலை இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு கேட்டாங்க. நாளைக்கு நான் கிளம்புறேன். ஹாஸ்டல் போய் பேக் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரெயின் டு கோலாப்பூர். மைத்ரி அங்கே வரேன்னு சொல்லியிருக்கா, 2 வாரம் கழிச்சு. அங்கேயே எழுத தொடங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீ கிளம்புறேன்னா நானும் கிளம்ப வேண்டியதானே? இல்லை, நாளைக்கு நானும் கிளம்புறேன்ல, ஆன் மை ட்ரிப், ஆன் மை பைக். பசங்களை கூட வர கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாம் ஃப்யூச்சரை தேடி போயிட்டானுங்க, இல்லை தேடிட்டு இருக்கானுங்க. மகேஷ் பார்க்கலான்னு சொல்லியிருக்கான், ஆனால் கடைசி நிமிஷத்தில் கவுத்துருவான்னு எனக்கே தெரியும். கேர்ள் ஃப்ரெண்ட் விடாது. ஸோ வரானோ இல்லையோ, நான் எப்படியும் கிளம்புறேன். பைக் தானா? பஸ் ட்ரெயின்லாம் நிறையா பார்த்தாச்சியா, பைக் தான் ஆன் ரோட். விண்ட் ஆன் மை ஃபேஸ், ஆன் மை ஆழி. மைத்ரி கிட்ட மட்டும் சொல்லிடாத, போட்டு கொடுத்துடாத, தெரியும்? ஆனால் எப்படி? மகேஷ் பைக் வேணும்னு கேட்டிருக்கான்னு சொல்லிடுவேன். அவன் நாளைக்கு பைக் எடுத்துகிட்டு போயிடுவான். நாளைக்கு காலையில் தெருமுனையில் எனக்காக வெயிட் பண்ணுவான். ட்ரெயினில் கன்னியாகுமரின்னு சொல்லியிருக்கேன். டிக்கெட் வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். கேட்டாங்கன்னா காட்டுவேன், கேட்க மாட்டாங்க. ஏர்லி மார்னிங் ட்ரெயின்ன்றதுனால 5 மணிக்கு கிளம்பணும். ஐ ஹேட் அ கிரேட் டைம். நிஜமா இங்கே வீட்டில் இருக்கிறத விட எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு எனக்கு. பாமா நைட்டெல்லாம் தூங்காமல் என் கூட உட்காந்து பேசினதுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலி சேம் யா. ஆல் தி பெஸ்ட். ரைட் சேஃப். ஆல் தி பெஸ்ட் உங்கள் 2 பேருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக எதாவது எழுதுங்க, மொக்கையாக எழுதாதீங்க. ஓகே, பாய். பாய். பேக்கில் வச்சுட்டு பணம் பார்த்துக்கோ. ஓகேப்பா. ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வச்சுட்டேல்ல? இருக்குப்பா. டேய் பாத்துருடா, கண்டதையும் சாப்பிடாத, ஒழுங்காரு. இது பாரு, எனக்கு நீ பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் எங்கடா மகேஷ்? அவன் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக வந்துடுறேன்னு சொன்னான்ல? அதே தான். கவலைப்படாதம்மா, ஐல் பி ஃபைன். 5 நாள் தானே போகிறோம், ஓகேவா? டேய் போயிட்டு வரேன்னு சொல்லுடா. போயிட்டு வரேன், போதுமா? மெதுவாக போய் போதும். ஓகே. அட பாவி, வீட்டிலேருந்து 100 அடி கூட இல்லை, நிற்கிறான் பா திருட மாதிரி. பா, ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுறேன்டா. பாருடா, ரொம்ப கஷ்டப்பட்டு திவ்யாட்ட இந்த 5 நாளைக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். திஸ் பெட்டர் பி வொர்த் இட். ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான் பார்த்துக்கோ. ஏய் நிறுத்துறா, நோரு. லீலாடா? ஆமாண்டா. இவங்க என்ன பண்ணுறா? ஹாய். ஹாய். நீ போலையா வீட்டுக்கா? மைத்ரே கூட எதுவும் சொல்லு. இவ்வளோ காலையில் இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, ட்ரிபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். உன் கூட வரலாம்னு பார்த்தேன் ஆன் யூர் பைக் டோர். சாரி, உன் ஃப்ரெண்டு வரமாட்டான்னு நீ சொன்ன மாதிரி இருந்தது, ஆனால் வரால. நோ ப்ராப்ளம். நான் கோலாப்பூர் கிளம்பிடுறேன். 8:30க்கு ட்ரெயின். தேட் வாஸ் அ பிளான் எனிவே. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ கிளம்பு. ஐயோ, வாட்? என் கூட பைக்கில் வருவேன். யா, வை நாட்? ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது, பசங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ லவ் டு ரஃப் இட் அவுட். என்னோட ரூல்ஸ், என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். டீசெண்ட் இருந்தாலும். மச்சான், ட்ரிபிள்ஸ் கிடையாது, டபுள்ஸ் தான். ஆனால் அவங்க 2 பேர் தான் எனக்கு தோணுது. இந்த வாட்டி உன் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கூட போ. அவன் ஒரு பையன், நீ ஒரு பையன், நல்லா இருக்கும். அவன் தான் வரலையே. மச்சான், நீ வரியா?
நான் தான் ஆட்டோல 2 நாள் ஆச்சு. எப்போ வந்தாலோ அப்பவே நான் கட்டுன்னு எனக்கு தெரியும். No, no, no. It's okay. I'll just leave. ஐ டோல்ட் யூ. I'll come next time. I feel really bad for him. மச்சான் நீ இன்னுமா கிளம்பல? சூப்பர்ரா. வா மச்சான் போய் டீ சாப்பிட்டு போலாம். லக்கேஜ்ரா. எல்லாம் பத்திரமா உள்ள இருக்குடா. எல்லாம் பத்திரமா உள்ள இருக்கு. அவன் போறானா? Oh, they're leaving. சூப்பர். Sorry. Feel really bad for him. உன் பேர் கூட எனக்கு தெரியாது. என்னது? தெரியாதா? சத்தியமா மைத்ரே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உன் பேர் சொல்லலை. உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் என் அண்ணே அண்ணான் தான் சொல்லுவா. வீட்டில் கூட யாரும் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டு நான் கேட்கல. அப்பா வந்தப்போ கூட எப்பயாவது எங்கேயாவது உன் பேர் நானும் கேட்கணுன்னு பார்த்துட்டே இருந்தேன். நான் கேட்கல. ஸோ வாட்ஸ் யூர் நேம்? பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஆமாம், ஏன் இப்போ என் கூட இந்த ட்ரிப்புக்கு வரணும்னு முடிவு பண்ண? நீ சொல்கிற பதிலில் தான் இந்த பைக் ஒன்றையும் கூட்டிகிட்டு கிளம்பும். நீ இல்லாமல் எப்படியும் கிளம்பும். நான் சொல்கிறேன், நீ வண்டி எடு. நான் பைக்கில் போனதில்லை, ஏறினது கூட இல்லை. இதுதான் முதல் தடவை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு. எனக்கும் அந்த நீ சொன்னால விண்ட் ஆன் மை ஃபேஸ் அது வேணும்னு தோணுச்சு. நீ கொஞ்சம் நல்லவன் தோணுது. எப்படி மைத்ரி இருக்கவே இருக்கா? இஃப் ஐ நீட் டு கம்ப்ளைண்ட். ரொம்ப யோசித்தேன் நீ இதை பற்றி சொன்னதுலேருந்து. இப்போ நான் இதை செய்யலைன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். இதெல்லாம் தான். தட்ஸ் இட். யூ ஓகே? யா யா யா. ஸோ இப்போ என்ன பிளான்? எங்கே போகிறோம்? இப்படியே போய்கிட்டே இருப்போமா இல்லை ஏதோ ஸ்டாப்ஸ் இருக்கா? ஓ பேர் என்ன சொல்லு, டெல் மீ. முதல்ல கன்னியாகுமரி, வயா சேலம், பாலக்காடு, ட்ரிவாண்ட்ரம். மற்றதெல்லாம் நீ இப்போ பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் மாறும். எங்கேயா நிறுத்தணும்னா சொல்லு. இல்லை பசிக்கிற வரைக்கும் இருட்டுற வரைக்கும் வண்டி போயிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. நோ ப்ராப்ளம், போயிட்டே இரு. தண்ணி வேணுமா? மேங்கோ ஜூஸ்? தேவை. பிஸ்கெட்ஸ்? நூடுல்ஸ்? ஐயோ, கேக்? சாக்லேட் கேக்? உள்ள ஒரு மினி ஃபுட் கோர்ட்டே வச்சிருக்க போட்டிருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? யா யா. வெரி குட். இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இது லவ் தான் உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கின. போகாத, தள்ளி போகாத, என் கூடயே இருன்னு உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கின. மனமும் ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதுன்னு தோணுது. நான் செத்தா மட்டும்தான் வீட்டில் சொல்லணும்.
இதை நான் சொல்லாமல் செத்துட்டேன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு நான் செத்துடலாம். ஐ லவ் யூ. உன்னை முதல் தடவை பார்த்ததுல இருந்து ஆக்சிடெண்ட் ஆனப்போ செத்துருவன் பயந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதை விட பயமாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சு நீ என் கூட இல்லைன்னு பார்த்தப்போ. நீ தான் என் கூட வந்து என்னை அட்மிட் பண்ணி என் பேர் மகேஷ்ன்னு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீ என் கூட இல்லையே என்னாச்சு உனக்குன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஹலோ ஹலோ. டேய் ஃபோன் என்னாச்சு? ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் உனக்கு. என்ன நம்பர் இது? எங்க இருந்து பேசுற? ஃபோனு தொலைஞ்சிருச்சு, அதனால தான் பேச முடியல. நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே சன்ரைஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரு 2-3 டேஸில் வந்துடுவேன். வீட்டில் அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. டேய் ஒரு நிமிஷம் இரு, நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன். ஃபோன் ரெடி ஆனோன்னா நானே கூப்பிடுறேன். சரி இப்போ எப்போ திரும்பி வர? நான் வந்துடுறேன், 2 டேஸில் வந்துடுவேன். I'll be all என்ன right. சொல்லறதுனே தெரியல, அம்மா கேட்டே இருக்காங்க. சரி 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 வரேன். பைக்ல தானே போயிருக்க. டேய் ஃபோனை வைக்க. भैया दिस इज़ गवर्नमेंट हॉस्पिटल राइट? இந்த ஹாஸ்பிட்டல் ரூம் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா என் ஹிந்தி அப்படி. ஐயோ வலிக்குதுடா. நானாக இருந்திருந்தேன்னா உனக்கு பின்னால் போய் சேர்ந்துருப்பேன் நேரம். கடவுள் இருக்காருப்பா. பைக்கு செம்மடின்னு நினைக்கிறேன். என் பைக்கு மச்சான் சே சின்ன ஸ்க்ராட்ச் விழாமல் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும். பைக்கில் இனிமேல் நினைக்கும் போது செம்ம வலிக்குது மச்சான். ட்ரக்கு வேறு 8 ரன் டாக்டர் சொன்னாங்க. அடிச்சுட்டு எஸ்கேப் போயிட்டானுங்க. கையில் கிடச்சானுங்க. இப்போ அவ்வளோ இல்லை. எங்கே போனான்னு தெரில, எங்கே யாருக்கும் தெரில, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஹலோ ஹலோ, நான் தான் லீலா. ஹேய் எங்கே இருக்க? நான் சொல்கிறேன், இப்போ எப்படி இருக்கும் எனக்கு? ஐம் ஃபைன், பரவாயில்ல. 3 நாளாக பேச முடியல. நேற்று ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி உன்னை பற்றி கேட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்லன்னு சொன்னாங்க. தேங்க் காட். என்னால் அங்கே உன் கூட இருக்க முடியலை. ஐம் ரியலி சாரி. அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். எங்கள் அப்பாவை வெட்டி போட்டாங்க. அம்மாவே. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். நான் அவர் கூட தான் இருக்கேன். உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அம்மாவே சாகடிக்க பார்த்தாங்க, தப்பிச்சிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்ன நம்மளை அடித்த அந்த ட்ரக், அதுவும் என்னை சாகடிக்க காமிச்சது. அது ஆக்சிடென்ட்லாம் இல்லை. என்னையா சொல்கிற? உனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அட்மிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஹி வாஸ் பேனிக்கிங். அப்போதான் அவர் அட்டாக் பண்ணாங்க, வெட்டினாங்க. எனக்கு கேட்டுச்சு. எல்லாமே ஒரே செகண்டில் மாறிடுச்சு. நீ அங்கே இருக்காத, வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுகிறேன். யாரோ வேணும்னே அவளை கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னால், அப்போ பிளான் பண்ணி அவன் பைக் அடிச்சிருக்காங்க ரோட்டில் ஒரு ட்ரக்கை வச்சு. ஏன் எதுக்கு எதுவுமே வந்துட்டு சொல்ல. தெரிலன்னு சொன்னான், ஒன்றுமே அவள் சொல்ல. நான் மாச்சான் பயங்கரமாக டேய். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவளை தேடி போகிறோம், அவள் கூட இருக்க போகிறோம். ஏன்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? வண்டி அடித்து ரோட்டில் படுத்து கிடந்தான்ல, அப்போ ஐ லவ் யூ லீலான்னு அவகிட்ட சொல்லிட்டேன். ஆமாண்டா சொல்லிட்டேன். அப்போ அந்த டைமிங்கில் செத்துருவேன், கண்டிப்பாக சாவதான்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், அப்பாட்ட குட் பை சொல்லணும். என்கிட்டலாம் பேசணும்னு தோணல. தோணுச்சு, ஒரு மாதிரி ஃப்ளாஷஸாக ஓடிச்சு. ஆனால் கடைசியில் முக்கியமாக லவ் தான் நின்றுச்சு. ஏன் நிற்காது? நம்ம போகணும், அவள் கூட இருக்கணும். லவ் வில் பி ஆன் த பேக் பண்ணோம். அவங்க அப்பா பேர் என்னடா? ராமன் தானே? सीधा जाकर दाया पानी दूसरे मत ले आवा. செகண்ட் ஃப்ளோர்.
ஏதாவது சொல்லனா பாரு கரெக்டாக. எக்ஸ்கியூஸ் மீ. सर यहाँ पर कोई कैमरा काम नहीं कर रहा है சரி सर. அவன் பேச மாட்டான், வா நம்ம போகலாம். என்ன மச்சான் யாருமே இல்லை, காலியாக இருக்குது. ஏய் லீலா. लीला कौन है? हे फ्रेंड्स आहेत तुम्ही यातच राहा. அழாத. அப்பா அப்படி இருக்காரு. பொழைக்கிறது கஷ்டம் மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. ஹீஸ் ஆன் லைஃப் சப்போர்ட். 10 இடத்துல வெட்டியிருக்காங்க. அம்மா அவங்களுக்கு தலையில் அடி, கீழே விழுந்துட்டாங்க. அவங்களே வெட்டியிருக்காங்க. ஆனால் சீரியஸாக எதுவும் இல்லை, உள்ளே இருக்காங்க. என்ன ஆச்சு? என்ன பண்ணுன்னு சொல்லு. யார் என்ன எதுவும் எனக்கு தெரியல, யாருக்கும் ஒன்றும் தெரியல. நீ ஏன் இங்கே வந்த? உன்னை வீட்டுக்கு போக சொன்னால, உனக்கே உடம்பு ஃபுல்லாக அடி. இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன். ஒரு சாதாரண ஒருத்தனோட வாழ்க்கையில் அப்படி என்ன வன்முறை நடக்கும்னு நினைக்கவே கூடாது. எப்போ என்ன வேணால் நடக்கலாம். ஹாஸ்பிட்டலில் தான் என் வாழ்க்கை ஒரு வைலண்ட் ஆக்ஷன் கதையாக மாறிச்சு. ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியும். அதுக்கு உண்டான மேட்ரு நம்மக்கிட்ட இருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். அன்றைக்கி அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு வெயிட் வைக்கிற மாதிரி ஒரு ஃபைனல் எக்ஸாம் சிச்சுவேஷன். அதோட முதல் நிமிடம். रामन की बेटी हॉस्पिटल लेके क्या है? इतनी भीड़ क्यों है इधर? चलो